டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு டூரிங் டாக்கீஸ் 10 லட்சம் சந்தாதாரர்களை தாண்டி இருக்குன்னா அதுக்கு ஒரு பக்கம் மிக முக்கியமான காரணம் உங்களை போன்ற டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள். அதே மாதிரி இன்னொரு பக்கம் யார் முக்கியமான காரணம்னா டூரிங் டாக்கீஸில் அங்கம் வகிக்கின்ற இந்த நண்பர்கள். இவங்களுடைய உழைப்பு இல்லாமல் நிச்சயமாக டூரிங் டாக்கீஸ் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது. நீங்கள் பார்க்கின்ற பல நல்ல நிகழ்ச்சிகளை ஒரு பக்கம் பார்த்தா இவங்களாம் தொகுத்து தராங்க, இன்னொரு பக்கம் அதை தொகுத்து படம் எடிட் பண்ணுறது இவங்க வேலை, இன்னொரு பக்கம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர், இப்படி பலரும் சங்கமித்தது தான் டூரிங் டாக்கீஸு. நான் பாரதி ராஜா கிட்ட உதவி இயக்குனராக இருந்து அதற்கு பின்னால் தயாரிப்பாளராகி நடிகராகி எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். பாரதி ராஜாட்ட உதவி இயக்குனராக இருந்து ஒரு காலகட்டத்தில் பாரதி ராஜாட்டேருந்து நான் வந்துட்டாலும் பாரதி ராஜா நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போல்லாம் பாரதி ராஜா கூப்பிடும்போது அவருடைய படப்பிடிப்புலாம் நான் மீண்டும் போய் உதவி இயக்குனராக வேலை செய்வேன். நான் தயாரிப்பாளர் ஆனதுக்கு பின்னாலேயே பார்த்தா ஒரு 6-7 திரைப்படங்கள் அவரோட உதவி இயக்குனராக இருந்தேன். நான் டைரக்டர் ஆனதுக்கு பின்னாலும் பார்த்தா ஒரு 7-8 திரைப்படங்கள் அவரோடு உதவி இயக்குனராக இருந்தேன். இங்கே இருக்கிறாங்கல்ல இவங்கெல்லாம் ஏறக்குறைய அதே மாதிரி தான். ஒரு காலகட்டத்தில் டூரிங் டாக்கீஸை விட்டு சில பேர் வெளியில் போனாங்க. வெளியில் போனாலும் எல்லாரும் தொடர்புலேயே இருப்பாங்க. சார் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ நல்லா இருக்குன்னுவாங்க, இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக இப்படி செஞ்சுருக்கலான்வாங்க. அதே மாதிரி சில நிகழ்ச்சிகளில் அவங்களே பங்கேற்பாங்க. அப்படி திரும்ப இந்த டூரிங் டாக்கீஸில் வர்றதுன்றது இருக்குல்ல, அது டூரிங் டாக்கீஸ் செய்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நான் பார்க்குறேன். அந்த அன்பும் இதுதான் சேர்ந்து இன்றைக்கு டூரிங் டாக்கீஸை இந்த அளவு வளர்த்துருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எல்லாருக்கும் உள்ள அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் தி சேனல் அப்படின்னு சொல்லலாம். இந்த சேனலில் பற்றியும் இந்த சேனலில் பணியாற்றுகின்ற இவர்களை பற்றியும் எங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தாமையே இருக்கீங்களே அப்படின்னு பல ரசிகர்கள் நம்முடைய நிகழ்ச்சிகளில் நம்மளை கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த சந்திப்புக்கே இன்றைக்கி ஏற்பாடு செஞ்சோம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு டூரிங் டாக்கீஸ் பின்னால் யார் இருக்காங்க, யாருடைய உழைப்பில் டூரிங் டாக்கீஸ் இந்த அளவு மிளிர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எடுத்துரைப்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. இந்த டூரிங் டாக்கீஸில் ரொம்ப காலமாக இந்த டூரிங் டாக்கீஸ் ஆரம்பித்த ஒரு சில வருடங்களிலேயே சேர்ந்தவர் தான் வினோத். அவர் தான் முக்கியமான தொகுப்பாளர். இங்கே எடிட் பண்ணுறாரு. இங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு பத்திரிகை தொடர்பாளனாக என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பத்திரிகையாளரானேன், பத்திரிகை நடத்தினேன், பாரதி ராஜாட்ட உதவி இயக்குனரானேன், அதுக்கப்புறம் தயாரிப்பாளரானேன், டைரக்டரானேன், நடிகரானேன், இப்படி பல போர்ட்ஃபோலியோ. அது மாதிரி இங்கே இருக்க எல்லாருக்குமே பல போர்ட்ஃபோலியோ இருக்குது. இப்போ வினோத் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எடிட்டர் மட்டும் இல்லை, அவர் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர், நல்ல நடிகர், நல்ல டைரக்டர், இப்படி பல திறமைகளை தன்னுடைய வச்சுருக்கவர் தான் வினோத். வினோத் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இப்போ பகிர்ந்து கொள்கிறேன். என் பேர் வினோத். 2020 லாக்டவுன் வர்றதுக்கு முன்னாடி ஃப்ரீலான்ஸ் ஃபில்ம் மேக்கராக இருந்தேன். ஒரு சினிமா எடுக்கணும் அப்படின்றது இப்போ வரைக்கும் ட்ரீமாக இருக்குது. லாக்டவுன் இண்டஸ்ட்ரி டோட்டலாக ஷட் டவுன் ஆச்சு. அப்போது ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கிறனால ஏதாச்சும் ஒரு இது கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தனால நான் எல்லா சேனலுமே பார்த்தேன். எதுவுமே எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரிலாம் போக வேண்டாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு இதை ரெக்கமெண்ட் பண்ணான். ரெகுலராக சாய் சித்ரா ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கிறனால ஆட் பார்த்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணால் சரி அப்படின்னு சொல்லி நான் ஒரே ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், கேஎஸ் ரவிக்குமார் இன்டர்வியூ பார்த்தேன். அப்போ எந்த வித கட்டும் இல்லாமல் அந்த ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக இருந்தது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்படி சரி இங்கே கண்டிப்பாக இது கொஞ்சம் நம்மளுக்கு செட் ஆகுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி கண்டிப்பாக இதை ஒர்க் பண்ணி ஆகணும்னு சொல்லி தான் நான் டூரிங் டாக்கீஸ் ஜாயின் பண்ணேன். இப்போ சாய் சித்ரா ப்ரோக்ராம்லாம் நான் தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பேர் சூரஜ். 2020 டூரிங் டாக்கீஸ் ஜாயின் பண்ணேன். கோவிட் முடிஞ்ச உடனே கோபால் தான் என்னை ரெக்கமெண்ட் பண்ணார். எனக்கு இங்கே யாரும் அதான் எடிட்டராக சேர்ந்தேன். ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஃபேஸ்புக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி. எனக்கு இங்கே ஒரு எம்ப்ளாயீஸ் அந்த மாதிரி தோணலை. எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம். ஜஸ்ட் ஒரு வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த சாரும் நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. அதுக்காகவே நாங்கள் ஒர்க் பண்ணோம். நன்றி. ஆக்சுவலாக எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் பேர் செல்வ கணபதி. இந்த டூரிங் டாக்கீஸில் நான் ஒரு போன வருஷம் ஜூனில் தான் கேமராமேனாக ஜாயின் பண்ணேன். அது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆச்சுன்னா, 12th முடிக்கும்போது சினிமா மேலே ரொம்ப ஒரு வெறி இருந்துச்சு. அந்த வெறினாலே இப்போ என்ன பண்ணால் சினிமாக்குள்ளே போக முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டால் விஸ்காமு அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் போய் சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது, ஏதோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி படித்தா தான் வேலை கிடைக்கும், குடும்பத்தை அப்படி தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் எதுவும் நினைக்காம ஸ்ட்ரெயிட்டாக விஸ்காம் போயிட்டு அப்பா கிட்ட சொல்லி
1.5 லட்ச ரூபா கட்டி ஜாயின் பண்ணிவிட்டு எடுத்தது தான். அதுக்கப்புறமா வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு சில படத்தெல்லாம் இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணேன். மகான் படத்தில் ஒர்க் பண்ணது, அப்புறம் சிம்புவோட கொரோனா குமார் அந்த டிராப்டு மூவி அதில் ஒர்க் பண்ணது, அது மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, படம் பண்ணணும், ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து கால் சென்டரில் ஒரு 3 மாதம் ஒர்க் பண்ணி அங்கே ஒரு 60,000 எடுத்துன்னு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன். அதை எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நாளாக சுற்றிக்கிட்டே இருந்தேன். அப்புறமா வந்து ரொம்ப நாள் யோசிக்கும் போது மைண்டில் டப்புன்னு பிளிங்க் ஆச்சு. நம்ம சினிமா மேலே ஒரு பேஷனேட்டாக இருக்கும்போது சினிமா சம்மந்த துறையில் தான் வேலை செய்யணும் அப்படின்றதுனால சும்மா தேடிக்கிட்டே இருந்தபோது ஏதோ என் ஃப்ரெண்டு மூலயமா வினோத் அண்ணன்றவர், அவர்கிட்ட வந்து சித்ராலக்ஷ்மணன் ஒரு சார் இருக்கார், டூரிங் டாக்கீஸ். அதுக்கு முன்னாடி நான் சேனலே பார்த்ததில்லை ஓப்பனாக சொல்லணும். ஆனால் இந்த சேனலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சேனலில் இருக்கிற ஒரு ஃபீட்ஸ் மட்டும்தான் என்னோடய யூடியூப்பில் முன்னாடி வந்துட்டுருக்கும். அந்த அளவுக்கு விரும்பி பார்க்குறேன். இங்கே ஜாயின் பண்ண உடனே என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா நம்ம சினிமாவில் தான் இருக்கோன்ற ஒரு நம்பிக்கை வந்து அப்பப்போ எனக்கு தந்துக்கிட்டே இருக்கும். அதனால சித்ராலக்ஷ்மணன் சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். கோபால் பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். டூரிங் டாக்கீஸ் ஆரம்ப காலத்துலேருந்து பணியாற்றுறதுல கோபால் முக்கியமானவர். ஏன்னா இங்கே ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல கோபால், இதுக்கு முன்னாடி ஜோசப்னு இருந்தார் அவர், அதுக்கப்புறம் நம்ம வினோத், அதுக்கப்புறம் சேர்ந்தவர் சங்கர், அதுக்கப்புறம் லியாகத். இது மாதிரி இவங்க தான் முதல்ல வந்து இதை பில்டு பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தாங்க. கோபால் கண்டினியூ பண்ணலாம். சாரை வந்து எனக்கு எப்போ தெரியும்னா, ராஜ் டிவியில் ஒர்க் பண்ணுறப்ப இருந்து சார் எனக்கு தெரியும். ஒரு கட்டத்தில் ராஜ் டிவியில் வந்து சேலரி எனக்கு பத்தாதப்போ இன்னொரு கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிது. அதை வந்து சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வேறு இடத்துல வேலை கிடச்சிது சார், நான் போகிறேன் அப்படின்னேன். என்னன்னு தெரியல, சார் இருப்பா, நான் உனக்கு சம்பளம் வேணால் பேசி வாங்கி தர்றேன், உனக்கு சேலரி தான் இஷ்யூவாக இருந்தால் நான் பேசுகிறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி சார் போய் பேசினார், கம்பெனியில் எதுவும் பண்ணித்தரல. அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தை நோக்கி நான் வேறு சேனலுக்கு போயிட்டேன். வெளியில் போனாலும் சார்கிட்ட நான் கான்டாக்டில் தான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாள் எனக்கு கால் பண்ணார் சார், இந்த மாதிரி நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறப்பா வந்து சப்போர்ட் பண்ணு அப்படின்னாரு. ஆரம்பத்தில் சார் கூப்பிட்றப்போ இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், எப்படி போகிறதுன்னு தெரில. ஆனால் ஒரு நாள் சார் வந்து மீட் பண்ணேன். அப்போ வந்து டூரிங் டாக்கீஸ் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்னு தெரில, ஒரு 10K இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போத்துலேருந்து இது வரைக்கும் இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஃப்ரீலான்சராக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சாரே கழுத்து பிடிச்சி வெளியிலனா கூட இங்கே தான். ஸோ அந்தளவுக்கு எனக்கு உரிமை இருக்குது சார்கிட்ட. ஸோ நன்றி. என் பேர் வெயில்முத்து. படித்தது எல்லாமே கிராமம் தான். இங்கே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் எனக்கு எடிட்டிங் சொல்லி கொடுத்தாங்க. நான் இதை பற்றி நான் எதுவுமே படித்ததில்லை. என் ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லி கொடுத்து நான் அதை கற்றுக்கிட்டு, அவங்க தான் எனக்கு ட்ரெயின் பண்ணாங்க, சொல்லி கொடுத்து நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இப்படியே இருந்துடக்கூடாதுன்னு என்னை வெளியே நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக என்னை வெளியே அனுப்பிச்சினாங்க. அப்போ சாரோட ஃப்ரெண்டு நித்யானந்தம் சார் தான் என் ஹஸ்பண்ட்டை அவங்கள்ட்ட சொல்லவும், சார் என்னை இங்கே வந்து சார்கிட்ட ஒர்க்கு எடிட்டராக நான் ஜாயின் பண்ணேங்க. எனக்கு வந்து இங்கே கொஞ்ச நாள்லேயே ரொம்ப செட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு வீடு மாதிரி, என் வீடு என் பசங்க எப்படி இருக்கணும் அந்த ஃபீல் எனக்கு இங்கே கிடைக்கும். அவர் எனக்கு அப்பா மாதிரி, அவங்க எல்லாமே எனக்கு தம்பி எல்லாமே, அவங்க எல்லாம் சிஸ்டர் மாதிரி எனக்கு எல்லாத்தையுமே அப்படி தான் பார்க்குறேன். அவங்க எல்லாமே எனக்கு அவ்வளோ ஃபீலாக இருக்குது. என் வீட்டில் கூட எனக்கு அவ்வளோ ஃபீல். ஏன்னா நான் ஒரே பொண்ணாக வளர்ந்த தனியாக, எனக்கு யாரும் அண்ணா தம்பி யாருமே இல்லை. வீட்லேயுமே நான் ஹஸ்பண்ட் பசங்க அவங்க மட்டும்தான் இருப்போம். வீட்டில் எனக்கு அந்த ஃபீல் இல்லை. ஆனால் நாங்கள் ஆஃபீஸில் வந்தால் ஹாப்பியாக, எப்போயுமே ஹாப்பியாக இருப்பேன். சாரும் எனக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. நான் எடிட்டிங் தான் பண்ணணும்னு இல்லை, எந்த ஒர்க் எடுத்தாலும் பண்ணாலும் அவர் எனக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. நான் என்னோட ஐடியா தாட்டு சொன்னேன்னா அவர் ஓகே பண்ணி பாருங்கன்னு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. டூரிங் டாக்கீஸ்க்கு என்னால் எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை நான் கண்டிப்பாக நான் கொடுப்பேன், கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என் பேர் ஃப்ராங்க்கு. நான் வந்து 2023 ஜாயின் பண்ணேன் டூரிங் டாக்கீஸில். நான் இப்போ வரைக்கும் வந்து அப்போ ஆரம்பித்தது வந்து நான் தான் டூரிங் டாக்கீஸுக்கும் டூரிங் சினிமாஸுக்கும் ஷார்ட்ஸ் நான் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல்லாகவே. நீங்கள் பார்க்குற ஷார்ட்ஸு எல்லாமே நான் பண்ணுறது தான். அது முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நான் இங்கே எடிட் பண்ணுறது தான். ஆனால் 4 நிமிஷம் கண்டனால 1 நிமிஷம் கொண்டு வரது நான் தானே. மாஸ் தானே, சூப்பர். நான் தான் கட் பண்ணுறேன். ஆனால் எல்லா ஷோவுமே எடிட் பண்ணுவேன். யாராச்சும் வரலன்னா நான் அந்த ஷோ எல்லாமே எடிட் பண்ணுவேன். எல்லாமே எடிட் பண்ண தெரியும். சார்கிட்ட என்ன ஒன்றுனா, நம்ம சொல்கிறது அவர் வந்து கேட்பார். அதுதான் ரொம்ப பெரிய விஷயமே. இப்போ அவர் வந்து எதனா ஒன்று சொன்னார்னா கூட நான் சொல்லுவேன், இல்லை சார் இது வந்து இப்படின்னு தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு சொன்னால், ஓ அப்படியா சரிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிப்பார். ரொம்ப ஒரு நல்ல கண்டென்ட்டு, ரொம்ப
இதுவெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப கெட்ட இதுவாக ரொம்ப அவங்க இதுவாக தேங்க்யூ. என் பேர் நிர்மல்குமார். நான் வந்து இந்த சேனலில் வந்து டிசம்பர் 2022 ஜாயின் பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி சொன்னார், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சேனலுக்கு யூடியூப் சேனல். அப்போ வந்து எனக்கு டூரிங் டாக்கீஸ்னு ஒரு சேனல் தெரியாது. பட் ஆனால் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு சேனலில் இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சேனலுக்கு தான் போய் வேலைக்கு சேர போகிறோம் அப்படின்னு ஒன்றுமே தெரியாது எனக்கு. வந்தோடனே ஃபஸ்ட் டைம் சாரை பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. இவர் தான் இங்கே இருப்பார்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அதுலேருந்து நான் இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்க்குற லென்ஸு, சாட் விசித்ரா, இப்போது சினிமா திஸ் வீக்கு, சாய் விசித்ராவில் கூட சில இன்டர்வியூஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸும் நிறைய டைம் பண்ணியிருக்கேன், எஃபி கட் பண்ணியிருக்கிறேன், அறிந்து மறியாமலும் இந்த மாதிரி நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் மற்ற சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக இருக்கிற இஷ்யூஸ் பற்றி பேசுவாங்க, மற்ற அவங்களோட அந்த இதை பற்றி பேசுவாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியும், சாய் விசித்ரானா அவங்களோட மொத்த வரலாறு எல்லாம் அதிலே இருக்கும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவங்களோட வாழ்க்கை வரலாறு அப்படியே இவங்க வாழ்க்கையில் இவ்வளோ ப்ராப்ளம் சந்திச்சிருக்காங்களே எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதுலேருந்து நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். எனக்கு வந்து இந்த இன்டர்வியூஸ்லாம் சில தடவை பண்ணும்போது நமக்கு அதுலேருந்து சில விஷயம்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்படிலாம் இந்த இடத்துல நம்ம இப்படி நடந்துக்கலாம், இல்லை இந்த விஷயத்தை இப்படி நம்ம டேக்கிள் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம். அதே மாதிரி ஆஃபீஸில் இருக்கிறவங்கள பற்றி சொல்லணும்னா எல்லாம் ரொம்ப ஜாலியான டைப், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க எல்லாருமே. சாரும் அப்படி தான், ரொம்ப எல்லாரோடையும் ரொம்ப ஜாலியாக பழகுவார். ரொம்ப சீரியஸாலாம் இருக்க மாட்டார் சாரு, ரொம்ப ஜாலி டைப்பு. தேங்க்யூ. நான் சங்கர் 2019 எண்டில் வந்து டூரிங் டாக்கீஸ் ஜாயின் பண்ணேன். அதுலேருந்து மொத்தம் 4 வருஷம் இங்கே கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த 4 வருஷம் இந்த டூரிங் டாக்கீஸில் ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இந்த சினிமா எப்படின்றத அந்த 4 வருஷத்தில் தான் கற்றுக்கிட்டேன். மோஸ்ட்லி எனக்கு என்னென்னா சினிமாவில் டெக்னிக்கலாக ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம். ஸோ இந்த சேனலில் நான் ஒர்க் பண்ணது வந்து இப்படிலாம் எடுப்பாங்களா, இவ்வளோ டெக்னிக்கலாக இவ்வளோ சீட் பண்ணிலாம் எடுக்க முடியுமா அப்படின்றது நான் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கு இந்த டூரிங் டாக்கீஸ் தான் காரணம். ஸோ தேங்க்யூ. என் பேர் ஐஸ்வர்யா ரகுபதி. நான் 2019 டூரிங் டாக்கீஸில் ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நியூஸ் ரீடராக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் நியூஸ் 7. ஸோ ஃப்ரீலான்சராக தான் இங்கே ஜாயின் பண்ணேன். ஆங்கரிங் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணதே இந்த சேனலில் தான். பிகினிங்கில் லென்ஸ் நீங்கள்லாம் பார்த்துட்ருப்பீங்க. அந்த லென்ஸ் ஒரு 10 நிமிஷம் ஷூட் பண்ணுறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் எடுத்துப்பேன். எனக்கு அவ்வளோ டேக் போகும். பட் சார் அவ்வளோ பொறுமையாக இருப்பாங்க. ஒரு நாள் கூட ஏன் இவ்வளோ லேட் ஆகுது, சீக்கிரம் பண்ணுங்கள், ஏன் இப்படி டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்லாம் கேட்டதே கிடையாது. அவ்வளோ பொறுமையாக இருப்பாங்க. ஸோ ஆங்கரிங் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டதே வந்து டூரிங் டாக்கீஸில் தான். வைரல் சினிமாக்கெலாம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிற கேமராமேன் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், பொறுமையாக சொல்லி கொடுத்தீங்க. ஸோ 3 years எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இங்கே ஒர்க் பண்ண மூலமாக தான் இப்போது என்னை ஓரளவுக்கு வெளியே ஒரு சிலருக்கு தெரியுது. நான் இந்த ஆடியோ லான்ச்லாம் ஹோஸ்ட் பண்ணுறேன். இப்போது கேப்டன் வில்லரில் நடித்தது கூட எனக்கு வந்து டூரிங் டாக்கீஸில் ஒர்க் பண்ணதுனால மட்டுமே கிடைச்ச ஒரு வாய்ப்பு. ஸோ பேஸ்மெண்ட்டே டூரிங் டாக்கீஸ் தான். ஸோ இப்போ நான் இருக்கிறதுக்கு காரணமே டூரிங் டாக்கீஸ் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். என் பேர் ஏஞ்சலின். நான் டிவோர்ஸ் சார்ந்த விதுரன்ற ஒரு சேனலில் வெங்கட் சுபா சார் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கோவிட் டைமில் இல்லை அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒர்க் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா ஐஷு வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி சித்ரா சாரோட ஆஃபீஸில் ஒரு ஒர்க் இருக்குது, ஸோ நீங்கள் வரீங்களா அப்படின்ட்டு. அப்போ என்னன்னு கேட்டப்போ அவங்க வந்து நியூஸ் ரீடர் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நான் ஓகே அதே தாட்டில் தான் நான் வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ண சேனல் என்னவோ சோஷியல் டாக்கீஸ். ஸோ அங்கேருந்து இன்றைக்கி சோஷியல் டாக்கீஸ், டூரிங் சினிமாஸ், ஆன்மீக டாக்கீஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வென்யூ பிளாட்ஃபார்ம் கொடுத்தது வந்து ஃபஸ்ட்டு சார் தான். ஸோ என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் சார் வந்துட்டு யாரையுமே வந்துட்டு ஸ்டாப் பண்ணதே கிடையாது. இப்போ நான் ஆங்கராக இருக்கேன்னா நான் ஆங்கர் வேலையை தான் பார்க்கணுன்னு இல்லை. எடிட்டர்ஸும் அப்படி தான், எடிட்டர்ஸ் ஆங்கர் பண்ணலாம். நீ ஒரு விஷயம் கற்றுக்கிறியா கற்றுக்கோ அப்படின்னு அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அது எவ்வளோ பேர் கொடுப்பாங்கன்னு தெரியல. அண்ட் ஸ்பேஸ் மாத்திரம் இல்லாமல் ஒரு புது ஐடியாஸ் கொண்டு வந்தோன்னா அதை அப்படியே கட் பண்ணி எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம், லெட்ஸ் ட்ரை திஸ் அப்படின்னு சொல்லி சாருமே அந்த ஃபீல்டில் இருந்து அவரோட ஃபுல் எஃபர்ட்டை போடுவாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் இது ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். இப்போ நான் ஆங்கர் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நான் ப்ரெசென்டபிளாக இருக்கணும். எனக்கோ நான் ஃபீவர் சிக்காக இருக்கேன், என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னாலுமே சார் கேட்பார், ரெஸ்ட் எடுத்துக்கிறியா, பிரேக் எடுத்துக்கிறியா, வாய்ஸ் கொடுத்துறியா, பார்த்துக்கலாம், இல்லையா நீ வீட்டுக்கு போகிறேன்னா போ அப்படின்னு சொல்லி அங்கே ஆளே இல்லைனாலும்
எங்களை முதல்ல ப்ரியாரிட்டைஸ் பண்ணாங்க. ஒர்க்கை தான் பெரும்பாலான ஓனர்ஸ் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் மத்தியில் சார் இதை பண்ணாங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக கம்ப்ளீட்லி ஃபாதர்லி ஃபிகர் தான். என்னோடய லைஃப்பில் எனி பர்சனல் நடந்தாலும் நான் வந்து குடுகுடன் ஓடி வந்து சொல்கிற ஒரு ஆள் வந்துட்டு ஆஃபீஸில் சார் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸை வந்து சார் கொடுத்து இன்றைக்கி இந்த ஒர்க்கில் நான் பிரேக்கில் தான் இருந்தேன். ஐ காட் மேரிட் அண்ட் நான் பிரேக்கில் இருந்தேன். ஸோ அப்பயுமே வந்து உனக்கு போர் அடிக்கல, சும்மா வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறேன், எதாவது பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆக்குபைடாக வச்சுக்கணும், ஐடியலாக இருந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஷியோராக இருந்தார். யார்கிட்டயாவது டேலண்ட்டை பார்த்துட்டாங்கன்னா அவங்க வெளியில் போனாலும் அவங்கள கான்சன்ட்ரேட்டடாக இது என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ சார் ஒரு அந்த ஓனரியல் பொசிஷனில் இல்லாமல் சகஜமாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு டீச் பண்ணுற அளவுக்கு அவர் இறங்கி வருவார். ஹில் டீச். நம்ம எதுவுமே தெரியாமல் நான் இங்கே வந்தேன். இன்றைக்கி இன்டர்வியூ எடுக்கிறது, ஒரு ஷோ எடுக்கிறது எல்லாத்துக்குமே வந்து சார் வந்து டீச் பண்ணி இது இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சார் வந்து டீச் பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு 2021 நான் ஜாயின் பண்ணேன். இன்ன வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எவர் இங்கே நான் ஒர்க் பண்ணுறனோ இல்லையோ, திஸ் வில் பி லைக் மை அகைன் ஃபேமிலி. ஸோ நான் இது வந்து கண்டிப்பாக பயணிச்சுட்டே தான் இருப்பேன். அண்ட் ஐம் தேங்க்ஃபுல் டு ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் கேமராமேன்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ். எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே ஐம் தேங்க்ஃபுல். செல்வா, வினோ, கோபாலண்ணா, வினோண்ணா, சங்கர், எல்லாருமே, நிர்மல், ஃப்ராங்க், வெயிலக்கா, எடிட்டர்ஸ், ஓகே, ப்ரோக்ராம் ப்ரொடியூசர்ஸ், கேமராமேன்ஸ் எல்லாருக்குமே ஐம் தேங்க்ஃபுல். பிகாஸ் எவ்வளோ வந்துட்டு டேக்ஸ் எடுத்தாலும் வந்துட்டு என்னங்க நீங்கள் இவ்வளோ டேக் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டாங்கன்னா அங்கே அதுக்கப்புறம் பண்ணவே முடியாது. பண்ணுங்கள், பரவாயில்ல, வந்துடும், பாருங்க அப்படின்னு கேஷுவலாக வச்சு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சார் மட்டும் இல்லாமல் அந்த என்டையர் டூரிங் டாக்கீஸ் டீமே வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அது இன்னைக்கு இந்த சேனல் இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கிய பாயிண்ட்டாக இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஜாப் அண்ட் ஐம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் உங்கள் எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என் பேர் வினிதா. நான் 2023 ஜூலையில் வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருந்தேன். ஆனால் 1 இயர் ஆன மாதிரியே ஃபீல் ஆகலை. இப்போ தான் வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது. நான் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து ஆஃபீஸ் ஃபீலே ஆகாது. இங்கே டூரிங் டாக்கீஸில் ஒர்க் பண்ணுறது ஆஃபீஸ் ஃபீலே ஆகாது. ஒரு ஃபேமிலி மாதிரி தான். நிறைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு மற்ற ஆஃபீஸ்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியுது. மற்ற ஆஃபீஸில் நிறைய இந்த பார்ஷாலிட்டி, லீடர், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரி எந்த ஃபீலும் ஆகாது. எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. சாரும் அப்படி தான், இங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயும் அந்த மாதிரி தான். அதே மாதிரி நிறைய ஆஃபீஸில் இருக்குன்னா இப்போ வியூஸ் அந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி தான் நிறைய பேர் வீடியோஸ்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனால் வந்திருக்க கெஸ்ட்டுக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது, பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ஃபீல் ஆகக்கூடாது, வியூஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால ஓவராலாக சினிமாவுக்காக ஒரு சேனல் பண்ணுற மாதிரி தான் சார் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை மற்ற சேனல் மாதிரி இதை கம்பேரே பண்ண முடியாது. கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் சொல்லுவாங்க மற்ற சேனல் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. டூரிங் சித்ரா லக்ஷ்மணன் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ், டூரிங் சினிமாஸ், அதுக்கப்புறம் சோஷியல் டாக்கீஸ் அப்படின்னு 3 ஃபேஸ்புக் பேஜில் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறது நான் தான். அண்ட் ஆல்சோ டூரிங் டாக்கீஸ் அண்ட் டூரிங் சினிமாஸ்க்கு ஷார்ட்ஸ் ஷெடியூல் பண்ணுறது நான் தான், பப்ளிஷ் பண்ணுறது நான் தான். அண்ட் ஆல்சோ அப்பப்போ ஆங்கர் இல்லைனா சப்ஸ்டியூட்டாக வந்து லென்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி தான் சார் வந்து இவங்களுக்கு இந்த ஒர்க்கு கொடுக்கக்கூடாது, இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. எல்லோரும் மேலேயும் ஒரு ஹோப் வச்சு எல்லாருமே எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. நேற்று வந்து ஜாயின் பண்ணியிருந்தா கூட ஓகே பண்ணுவான், ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். என் பேர் வந்து வினோத்தை பற்றி சொல்லி ஆகணும். டூரிங் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் டூரிங் டாக்கீஸுடைய ஆரம்ப காலத்துலேருந்து பயணிக்கிற இன்னொரு முக்கியமான நபர் வந்து வினோத். இப்போ அதாவது அட் ப்ரெசென்ட் வந்து டூரிங் டாக்கீஸில் வினோத் இல்லை. ஆனாலும் டூரிங் டாக்கீஸ் ஏதாவது ஒரு லைன் தப்பாக வந்திருந்தால் உடனே வினோத்துக்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வரும், சார் இது மாற்றணுன்ட்டு. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் இப்படி பண்ணலாம், இவங்களை இப்படி இன்டர்வியூ பண்ணலாம், இது மாதிரி சஜஷன்ஸு எல்லாமே அடிக்கடி சொல்லக்கூடிய பர்சன் தான் வினோத். வினோத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்லணும், அவர் வந்து ஒரு கேமராமேன் who can edit also. At the same time ஒரு பிரமாதமான ஒரு மைம் ஆர்டிஸ்ட். அவருடைய மைம் ஷோவை பார்த்து நானே அசந்து போயிட்டேன். அந்த அளவு கிரேட் பர்ஃபார்மர். இங்கே இருக்கிற பல பேர், அதாவது நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், அந்த ஷார்ட் ஃபிலிமில் கொளுத்தி தள்ளியிருந்தாப்புல நடிப்பில். ஐஸ்வர்யா நடிக்கிறது பெரிய ஆச்சரியம் இல்லைன்னா இப்போ சினிமாலேயே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐஸ்வர்யா, அது வேறு விஷயம். பட் அந்த அளவு பிரமாதமாக வந்து சங்கர் கொளுத்தி தள்ளியிருப்பாப்புல. இப்போது ஏஞ்சலின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஞ்சலின் ஆல்சோ இஸ் டூயிங் லாட் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸு. ஒரு ஷார்ட் ஃபிலிமில் இப்போ கூட நம்ம கணேஷ் வந்து ஏஞ்சலினுடைய பெர்ஃபார்மன்ஸை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார். எல்லாருமே இங்கே வந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மல்டி டேலண்டட் தான். கண்டினியூ வினோத். அதான் நான் வந்து 2019 ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து இவங்க கோபால்ன்றவங்க, கோபால் ஜோசப் தான் வந்து அதுமாதிரி ஃப்ரீலான்சராக வந்து கேமரா, சிவா இவ்வளோ வந்து கேமராமேனாக ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிட்டாரு. அந்த ஆஃபீஸ் செட்டப் பண்ண அப்படின்னு போட்டது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அப்புறம் தான் ஃபுல் ஆஃபீஸ் செட்டப் போட்டு ஃபுல் டைமாக ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தோம்.
நான் ஃபுல்லாக அங்கே ஃபஸ்ட்டு சேரும்போது உள்ள கேமரா தான் வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லாக எடிட்டு ப்ளஸ் வந்து சேனல் மேனேஜராகவும் ப்ளஸ் எல்லா ஒர்க்கும் சேர்ந்துட்டு பார்த்தேன். அதேமாதிரி வந்து இப்போ இவங்க வெயிலாக்கா அவங்க இவங்களாம் வந்து ஃபேமிலி சொன்னாங்க. ஆக்சுவலாக உண்மை ஃபேமிலி மாரி உள்ளே வந்தது யாருன்னா வந்து நான், இவன் சங்கர், அப்போ லியாக்கத்துன்னு. ஆக்சுவலாக எல்லாம் சேர்த்தா சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த ஃபேமிலியில் வந்து எல்லாமே நடக்கும்ல, அந்த சண்டை இது எல்லாமே அது எல்லாமே நாங்கள் பண்ணோம். சாருக்கு தெரியும். ஈவன் சார் கூட நாங்கள் சண்டை போட்டோம். ஆனால் அந்த சண்டை வந்து எல்லாமே வந்து அந்த ஆரோக்கியமான சண்டை தான். அந்தமாரி தான் ஃபுல்லாக போய்ட்டு அதை கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக இருந்தோம். அந்தமாரி தான். அது இப்போ நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணல. பட் ஆனால் வந்து வெளியே வந்து எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். டூரிங் டாக்ஸ்க்காக இன்னமும் இருப்பேன். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ் கண்ணன். விக்னேஷ் கண்ணனை பற்றி சில வார்த்தை நான் சொல்லி ஆகணும். டூரிங் டாக்கீஸை பற்றி பேசும்போது பல நண்பர்கள் சொல்லுவாங்க, இந்த கோவிட் சீசன் இருக்குல்ல, இந்த கோவிட் சீசனில் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்தது டூரிங் டாக்கீஸ் தான் சார். உங்கள் நிகழ்ச்சியில் தான் பார்த்தீங்கன்னா வெளியிலே போக முடியாது இல்லையா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சிகள் அப்படின்வாங்க. அந்த கோவிட் காலகட்டத்தில் டூரிங் டாக்கீஸில் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாச்சுன்னா அதுக்கு ஒரே காரணம் விக்னேஷ் கண்ணன் மட்டும்தான். விக்னேஷ் கண்ணன் இல்லைன்னா அந்த 1 இயர் நிச்சயமாக டூரிங் டாக்கீஸில் நாங்கள் எந்த நிகழ்ச்சியும் ஒளிபரப்பிக்க முடியாது. அவர் வந்து நம்முடைய அலுவலகத்திலே தங்கிட்டார். அப்போ இந்த ஹோல் இயர் ஒரு 1 இயர் 24 hours he was working only for டூரிங் டாக்கீஸு. அந்த கடும் உழைப்பில் தான் அந்த 1 இயர் வந்து நம்ம டூரிங் டாக்கீஸ் ரன் பண்ணோம். இல்லைன்னா அந்த பேஸ் பார்த்திங்கன்னா டூரிங் டாக்கீஸில் எந்த நிகழ்ச்சியும் இல்லாமல் வெறுமையாக இருந்திருக்கும். அந்த காலத்தை நாங்கள் கடக்கிறதுக்கு வந்து உதவினது வந்து விக்னேஷ். வெரி ஹார்ட் ஒர்க்கர். கண்டினியூ பண்ணலாம் விக்னேஷ். ஆக்சுவலாக நான் வந்து சினிமாவில் தான் வரணும், பெரிய ஆள் ஆகணும், டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன், திருநெல்வேலியிலேருந்து. அப்புறம் நிறைய சீரியல்ஸ் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 2013 வந்துட்டு ஒரு அவார்ட் ஷோ ஒரு தனியார் சேனலில் நடத்துனாங்க. அப்போ தான் சார் பழக்கம். அப்போத்துலேருந்தே வந்து சாருக்கு வந்து இந்த தீபாவளி வாழ்த்துக்கள் அதேமாதிரி அப்பப்போ அந்த மாதிரியான மெசேஜ் அனுப்பிச்சிட்டு டச்சில் தான் இருப்பேன். ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு எனக்கு பயம். ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய ஆள், நம்ம ஃபோன் பேசினா என்னப்பா வைப்பா அப்படின்ற போகிறோம் அப்படின்னு பயத்திலே இருந்தேன். தென் ஒன்ஸ் ஒரு 2019 வந்துட்டு எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக எனக்கு ஒரு வேலை தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது சார் கால் பண்ணிட்டு, சார் ஏதாவது சினிமாவில் சேர்த்து விட முடியுமா அப்படின்னு. சரி நான் சேர்த்து விட்றேன், நீ ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னாங்க. ஆஃபீஸ்க்கு வந்தேன். என்கிட்ட ரெஸ்யூம் கூட கேட்கல. ஆக்சுவலாக நான் அது சொல்கிறது கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் கேப்பு. நான் அந்த ஷோவில் ஒரு ஒன் ஆஃப் அன் அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 7 இயர்ஸ் கழிச்சு நான் சும்மா போயிட்டு கேட்குறேன், வந்து ஜாயின் பண்ணிக்குவா, ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணேன், அண்ட் ஆங்கரிங்கும் பண்ணேன் அப்படின்னாங்க. சார் ஆங்கரிங் எனக்கு வராது சார் அப்படின்னா. இல்லை அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஹோப் கொடுத்தாங்க. எனக்கு எல்லாமே வந்து ஒரு கனவு மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மொமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஆஃபீஸில் சும்மா இருந்துட்டு இருப்பேன். சார் பக்கத்தில் வந்துட்டு, விக்னேஷ் வாப்பா. சார் சொல்லுங்கள் சார், சந்தனம்பாடி வந்துட்டுருக்காரு, குணா டேரக்டர். ஆமாம் அவர் தான். அவர் வர இன்டர்வியூ எடுத்துரு. ஃபஸ்ட் இன்டர்வியூ அதுதான். எனக்கு ஷாக்கு. எப்படி அவ்வளோ பெரிய லெஜண்ட் அவர், கமல் சாரை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு, நிறைய பேரோட நடிச்சிருக்கிறார். அப்படிங்கும்போது எனக்கு எப்படி நம்மளை நம்பி கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் செகண்டரி ரேகா மேடத்தை எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து கமெண்ட்ஸ் போய் படிக்கிறேன். செஞ்சுட்டானுங்க என்ன, நீ எதுக்கு கேமரா முன்னாடி வந்தா அது இதுன்னு போட்டு செஞ்சுட்டானுங்க. எனக்கு வாழ்க்கையில் சார் வேலையை விட்டு போகிறேன் சார், இந்தாங்க நான் ஊருக்கு போகிறேன், பார்த்துக்கிறேன் சார், ஊரில் ஏதோ பொட்டி கடை வச்சு பொழைச்சிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி லெவலுக்கு போயிட்டேன். அவர் சொன்னார், அதெல்லாம் ஏன்டா உன்னை படிக்க சொன்னது, போயிட்டு அடுத்த வேலையை பாரு, என்ன நீ அதெல்லாம் படிச்சுக்கிட்டு போ அப்படின்ட்டார். நிஜமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஒரு கமெண்ட்டில் எங்கேயோ அத்திப்பூத்தார் மாதிரி இந்த விக்னேஷ்னு ஒருத்தர் இருந்தானே எங்கே அவனா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நம்மளை தான் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த ஒரு ஃபேஸ் ரெஜிஸ்டரோ அல்லது நேம் ரெஜிஸ்டரோ எனக்கு கிடச்சதுன்னா அது வந்து டூரிங் டாக்கீஸ் மூலியமாக தான். சித்ரலக்ஷ்மி சார் தான் காரணம். எனக்கு சேனல் நிறைய ப்ளஸஸ் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்டர் என்னென்னா எத்திக்ஸ், நியாயம், எது தர்மங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதுதான். இப்போது ரொம்ப வியர்டான டைட்டில்லாம் போட்டுடலாம். நாங்களாம் நிறைய டைம் வைரல் சினிமா பண்ணும்போதெல்லாம், சார் சன்னிலி ஒன்று வச்சு ஒரு டைட்டில் இருக்குது, செம்ம டைட்டில் சார், இதை போடுறேன், பார்த்துட்டு வேண்டாம் வடிவேல் ஒரு டைட்டில் இருக்குல்ல, அதை இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னா, சன்னிலி ஒன்றும் போடாதப்போ நம்ம சேனலுக்கு ஒரு இது இருக்கணும். அப்போ தான் மெல்ல 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 கற்றுக்கிறேன். சில நிஜமாக இப்போது டாப் 10 மில்லியன் அல்லது பில்லியன் கூட போயிருக்கலாம் நிறைய யூடியூப் சேனல். நிஜமாக சொல்கிறேன், நம்ம சேனலில் நம்ம சென்சார் பண்ணி எடிட் பண்ணாமல் போட்டிருந்தா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்லாம் 1 மில்லியன் வந்திருக்கும். என்னால் அதை டேம் ஷோராக சொல்ல முடியும். 1 இயர் 2 இயர்ஸ்லாம் சாலிடாக வந்திருக்கும். அதுக்கு இத்தனை வருஷம் எடுக்க வேண்டியதில்லை. நம்ம நியாயத்தை பின்பற்றதுனால நிறைய விஷயங்களை எடிட் பண்ணி தூக்குறது. சார் செம்ம கண்டென்ட் சார், அவர் தானே சார் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, போடலாம் சார்னா இல்லை அது தப்புப்பா,
அது எதுக்கு அது நம்ம தப்பு, அது அவரை பற்றி தப்பாக பேசினா அவர் பின்னாடி இது மாதிரி நிறைய நல்லதும் நடந்திருக்கு ஆக்சுவலாக. அதை போடாமல் இருந்தது, ரெண்டாவது கால் பண்ணி தேங்க்ஸ் அதை போடாமல் விட்டதுக்குலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த எத்திக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் சார் பாராட்ட மறக்க மாட்டார். அது என்னென்னா, இப்போது நான் வந்து 12,000 அப்படி போல் சேலரியில் தான் ஜாயின் பண்ணேன். நான் சார்ட்ட சொன்னேன், சார் கஷ்டமாக இருக்குது சார், நான் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறேன், அதெல்லாம் இல்லை டெய்லி வரணும் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நான் பக்கத்தில் தான் வந்துடுவேன். ஒன்று வினோத் வந்து பிக்கப் பண்ணுவோம், அல்லது லியாகத் வந்து பிக்கப் பண்ணுவோம். எனக்கு பஸ் சார்ஜ் அந்த மிச்சமாகிடும். உடனே வந்துட்டு சாப்பாடும் சார் எனக்கு கொண்டு வந்துடுவாங்க, பசங்க கொண்டு வந்துடுவாங்க, அப்படி தான் இருக்கும். அண்டு நான் அந்த காசை ரொம்ப மிச்சம் பண்ணுவேன். வித்தின் 3-4 மந்த்ஸில் எனக்கு 15 ஆக்குனாங்க ஆக்சுவலாக. அண்ட் இதெல்லாம் முடிஞ்சு ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுது. நான் 2 இயர்ஸ் எண்ட் ஆக போகுது, நான் வேலையை விட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டேன். சார் மூலிமா, வெங்கட் சுபாஷ் சார் மூலியமாகவும் எனக்கு ஒரு படத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அசிஸ்டன்ட் டேரக்டராக. அப்போது அதுக்கு ஜாயின் பண்ண போகிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன், சார் இந்த 3 மாதத்தில் அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்குது, நான் கிளம்புறேன். ஓகேப்பா, அது வரைக்கும் ஒர்க் பண்ணு அப்படின்ட்டாங்க. நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். 3 மாதம் ஆகிடுச்சு. 3 மாதம் கழிச்சு நான் சார்ட்டு போய்ட்டு, சரி சார் பாய் சார் நான் கிளம்புறேன். ஓகேப்பா, சேலரி வந்துருச்சு. வந்துருச்சு சார். எவ்வளோ வந்துச்சு பார்த்தியா அப்படின்னா, என்ன சார் பார்க்கல சார், பாரு அப்படின்னா 18,000 வந்துருச்சு. சார் என்ன சார் 18,000 போட்டிங்க, எக்ஸ்ட்ரா 3,000 போட்டிங்க ஏன் சார் அப்படின்னா, டேய் நான் கடைசி 3 மாதமாக அப்படி தான் போட்டுட்ருக்கிறேன். ஏன்னா நீ சினிமாவுக்கு போனால் உனக்கு அங்கே சேலரி வருமோ என்னமோன்னு தெரியாது, நான் உனக்கு அதனால தான் நான் லாஸ்ட் 3 மந்த்ஸாக போட்டிருக்கேன். என்கிட்ட சொல்லக்கூட இல்லை ஆக்சுவலாக. நானும் அதை பார்க்கல. நம்மளுக்கு என்ன ஏன்னா கிரெடிட்டட்னு வந்து அப்பாட சம்பளம் வந்துருச்சு, வீட்டுக்கு இவ்வளோ அனுப்புவோம், கடை அது மாதிரி தான் இருப்போம். ஸோ அந்த பொருள் அறிஞ்சு அல்லது அந்த இடம் அறிஞ்சு அதை உதவி செய்கிறதுங்கிறது சார் நிறைய பண்ணி நான் பார்த்துருக்கேன். நான் எனக்குன்னு சொல்ல, நிர்மலும் நானும் ஒரு டைம் வந்து ஒரு 3 o'clock 4 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அடுத்த நாள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு, 4 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு போயிட்டோம். அடுத்த நாள் ஒரு லீவு, அதுக்கு அடுத்த நாள் வந்தாச்சு. சார்கிட்ட சொல்கிறேன் நான், சார் அவன் வந்து 4 o'clock வரைக்கும் அன்றைக்கி உட்காந்து ஒர்க் பண்ணான் சார், நான் கூட தூங்கிட்டு எந்திரிச்சு வந்து தான் ஒர்க் பண்ணேன், ஆனால் அவன் முழிச்சிருந்து ஒர்க் பண்ணான் சார் அப்படின்னா. அப்படியா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்னடா இது சார் என்ன சூப்பர்னு சொல்கிறதுக்காக நான் இதை சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் அடுத்த மந்த் அவன் சொல்கிறான், அண்ணே சார் எனக்கு 3,000 எக்ஸ்ட்ரா போட்டாருண்ணே சேலரி அப்படின்றான். ஸோ அதுதான் நான் எப்பொழுதுமே நினைக்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டு. இட்ஸ் நாட் அபவுட், நான் ஃபேக்காக சொல்ல, அதை இந்த கேமராக்கு முன்னாடிக்காகவும் சொல்ல, நிஜமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேன். அண்ட் இது நான் லைஃப் லாங் வந்து இந்த சேனல் யூடியூப்புங்கிற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் இந்த சேனலை நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். இந்த சேனலுக்கு நான் உழைப்பை ஏதோ ஒரு வகையில் நான் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னுடைய கடைசி முடிச்ச வரைக்கும் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் எனக்கு நான் நிறைய கற்றுக்கிட்டேன்னா ஞாபகமானு தெரில, நான் வந்து ஒரு டைம் வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு சொல்லிட்டு சார் ஃபோட்டோ தான் போட்டேன். நிறைய கற்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு மனுஷன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மிகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். பட் அதுதான் என்னுடைய அறிவு கட்டினபடி. எனக்கு வந்து சும்மா சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, அரசியல்லையும் சினிமா ஞானமும் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, கலைஞருடைய மூளையும் ஞாபக சக்தியும் அபாரம் ஆடுவாங்க. எனக்கு அப்படியான்னு கேட்க தோணும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் சித்ரா சார் மாதிரியான ஒரு ஞாபக சக்திக்காரர் உலகத்தில் நான் பார்த்ததில்லை. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஒருத்தன் கதை சொல்லி படம் பண்ணியிருப்பார். சார் அந்த சுப்பிரமணியங்கிற ப்ரொடியூசர்கிட்ட நான் கதை சொன்னேன், அவர் பேர் சுப்பிரமணி இல்லைப்பா பாலமுருகன். அவரே ஷாக் வரும், ஆமாம் சார் பாலமுருகன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி இவ்வளோ தூரம் ஞாபகம் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஸோ லைக் அந்த ஞாபக சக்திலாம் எங்களுக்கும் வேணும். அந்த அளவுக்கு நாங்கள் வந்துட்டு உழைக்கணும் அண்டு கற்றுக்கணும், படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இப்போவும். சார் டெய்லி ஒரு புக்கு படிச்சுட்டே தான் இருப்பார். நான் பார்க்கும்போதெல்லாம் ஒரு புக்கு இருக்கும், டெய்லி படிக்கிறார். அந்த மாதிரியான குட் ஹேபிட்ஸை நான் கற்றுக்கணும், வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்டு வினோத் சொன்ன மாதிரி உண்மைக்குமே ஃபேமிலி மாதிரி நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக தங்குற இடம் இல்லை சார், நான் அங்கே ஆஃபீஸில் தங்கிக்கிறேன். சரி தங்கிக்கப்பா, அப்போது லைக் என்ன இது பண்ணுறேன். அண்டு இதை வந்து நான் மொத்தமாக நானும் எடுத்துக்க விரும்பலை. ஏன்னா சார் வீட்டில் இருந்துட்டு ஃபோனில் வீடியோ எடுத்து அனுப்பா அப்படி லென்ஸோட இது. அண்டு ஐஸ்வர்யா பைக் எடுத்துகிட்டு வருவா, என்ன பாஸ் ஐடி கார்டு அது இதுன்னு காட்டி எஸ்கேப் ஆகி வந்து அது வீடியோ எடுப்போம். அண்ட் அந்த வீடியோவும் எடிட் பண்ணி போடுவோம். அண்டு மராத்தான் லென்ஸு இதில் எல்லாத்துலேயுமே என்னோடய கான்ட்ரிபியூஷன் இருக்குதுன்னு நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ஈவன் நவ் இப்போ வரைக்குமே சாய் சித்ராவுடைய தம்ப்நெயிலில் அந்த எம்பளம் இருக்கும்போது நான் பார்ப்பேன், யாராவது கேட்கும்போது அந்த எம்பளம் நான் தான் பண்ணேன், நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்டுப்பேன். இப்போது நான் வெளியில் சொல்லும் போது அந்த எம்பளம் நான் தான் பண்ணேன். அண்டு டுவர்ட்ஸ் எண்டில் வந்து நம்ம tourintalkies.co.in அந்த இதோடைய சிஜி நான் தான் பண்ணேன் அப்படிங்க. எனக்கு சிஜி பண்ண தெரியாது, பட் சும்மா ஒரு ஓபி அடிச்சிருப்பேன். ஸோ அது முதல் கொண்டு நான் தான் பண்ணேன், இன்னி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லைக் இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன்னா ஒன் அண்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் சித்ரா சார் அண்ட் டூரின் டாக்கீஸ் அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரிபடி. நான் நிஜமாக இது முகஸ்துதிக்காக சொல்ல, நான் ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்து ஒவ்வொன்று கற்றுக்கிருக்கேன். எனக்கு நிறைய எடிட்டிங் சொல்லி கொடுத்துருந்துருக்கேன். கோபால் அண்ட் வினோத் எனக்கு கேமரா ரிலேட்டடாக நிறைய சொல்லி கொடுத்துருக்கான். லியாகத் வந்துட்டு எனக்கு வந்து எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்கான். அப்படி பேசாதரா, அப்படி வேணாம், இப்படி பேச அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்குறதா இருக்கட்டும், லென்ஸில் இருக்கட்டும் அண்ட் இன்டர்வியூலாக இருக்கட்டும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான். அண்ட் ஷங்கர் வந்துட்டு எப்படி ப்ராஜெக்ட் என்ன நான் எப்படி கேமரா முன்னாடி எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கான். அண்ட்
ஐஸ்வர்யாவும் சரி ஏஞ்சலும் சரி எனக்கு வந்து ஒரு விஷயத்த நான் ஒன்று சொல்லிவிடுவேன். அதை அப்படி பண்ணு, தனியாக கூப்பிட்டு வந்து அப்படி சொல்லாங்க, மாற்றி சொல்லுங்க பார்ப்போம் அப்படிமா, சொல்லுங்கள் அதை மாற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ட்ரெயின் பண்ணி அந்த பேசுகிறதுக்கும் பழகிறதுக்குமே எனக்கு என்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற அளவுக்கு கூட எல்லாருமே எனக்கு சொல்லிக் கொடுத்து எல்லாருமே டியூன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சந்திக்கணும், ஒவ்வொரு உயரத்தையும் அடையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. என் பேர் கணேஷ். கடந்த 20 வருஷமாக அந்த திரைத்துறையில் தான் பிஆர்ஓன்ற பணியை அப்படி பண்ணிகிட்ருக்கேன். சாரை பார்த்து 45 வருஷமாக அண்ணாந்து பார்த்துட்ருக்கோம். எப்படின்னு கேட்டால் அந்த டூரிங் டாக்கீஸில் வந்து சினிமா மட்டும் இல்லாமல் ஆன்மீகம், இலக்கியம், சமூகம் எல்லா டாப்பிக்கும் எடுத்து பேசுகிறாங்க. அப்படி பேச ஆரம்பித்தா எங்கே இருந்து தான் கேப் விடாமல் வர்ற செலிப்ரிட்டிஸை ஒரு டீ காப்பி கூட குடிக்க விடாமல் கண்டினியூவாக 2 மணி நேரம் எப்படி தான் அவருக்கு அப்படி கேள்வி கேட்க தோணுமோ தெரியல. அதை பார்த்து அசந்து போயிருக்கிறேன். விடாமல் கேள்வி கேட்டால் அதோடய 3 மணி நேரம் கூட பண்ணுவார் போல் தெரியுது. சரி, வந்த கெஸ்ட்டுங்க கொஞ்சம் டயர்டாக அனுப்பிச்சுடுவார் போல் தெரியுது. அதுபோல் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளை 70s 80s இருந்தே இவர் அண்ணாந்து பார்த்துருக்குறோம். அப்போ அந்த கிழக்கே போகிற ரயில், 16 வயதிலே, சிகப்பு ரோஜாக்கள், 70s வளர்ந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன், இளையராஜா, பாக்யராஜா, பாரதிராஜா, இவங்க எல்லார் கூடயும் இவர் ஆரம்பத்துலேருந்தே ட்ராவல் ஆகிருக்கார். இவ்வளோ ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறமும் இன்றைக்கும் புதுசாக சினிமாவுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி தான் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கார். அந்த பக்குவமும் ஞானமும் எப்படி வந்ததுன்னு ஒரு ஆச்சரியம், இவர் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். மேன்மேலும் இது 10 லட்சம் 1 கோடி வரைக்கும் சப்ஸ்கிரைப் வரணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோடய பேர் அர்ஜுன் மணிகண்டன். ஆங்கராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 2022 ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் சாரை எப்படி பார்த்தேன்னு ஆரம்பித்து தான் கரெக்டாக இருக்கும். ஒரு தடவை ஆடிஷனுக்கு போகும்போது சார் ஒரு சேனல்லேருந்து படப்படன்னு இறங்கி ஓடுறாரு. ஒரு 4-5 பேர் அவரை சார் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்ட்டு போயிடுறாரு. நான் பார்த்தேன் ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஃபஸ்ட்டு அவரை நேரில் பார்த்தது. அந்த மாதிரி தான். அப்புறம் அங்கே கிடைக்கல, வேறு சேனலில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டூரிங் டாக்கீஸில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு. எனக்கு ஸ்ட்ரைக்காக அங்கே தான் போகுது. அப்போவே அப்படி பண்ணாரே, நம்ம பண்ணால் எடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. நான் ஒரு மெசேஜ் பண்ணுறேன், இந்த மாதிரி ரெசியூமில் அனுப்பிச்சிட்டு சார் இந்த மாதிரி வேக்கன்ட் இருக்குமா அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3 சேனல் ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழிச்சு, இல்லாட்டி ஒரு 2 மாதம் கழிச்சு தான் ரிப்ளை வரும். சொன்னால் நம்ப மாட்டீங்க, 2 மணிக்கு மெசேஜ் பண்ணேன், 3 மணிக்கெலாம் கால் பண்ணிட்டாரு. 4 மணிக்கு ஆஃபீஸ் வர முடியுமா அப்படின்னாரு. என்னடா ஆச்சரியமாக இருக்கே. அதுவும் அவரோட ஸ்டைலில் வேறு பேசினார். கேன் ஐ ஸ்பீக் டு அர்ஜுன் மணிகண்டன் அப்படின்னாரு. சார் தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ஒரு ஆடிஷன் மட்டும் பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ணினேன். அடுத்த நாள் மறுபடியும் ஒரு கால் பண்ணிட்டு நீங்கள் நாளையிலேருந்து வந்து ஒர்க் பண்ணுங்கள், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. ஆனால் அந்த வீடியோவில் நிறையா தப்பு இருந்தது, அது எனக்குமே தெரியும். ஆனால் அவர் அதை காட்டிக்கவே இல்லை. போக போக எல்லாம் சரியாயிடும், நீ வந்து பண்ணு அப்படின்னாரு. அப்படி தான் டூரிங் டாக்கீஸ்குள்ளே நான் என்ட்ரானேன். அப்படி தான் அவரை பார்த்தேன். ஸோ அப்புறம் இன்னமும் அந்த இது இருக்குது, அந்த ஃபஸ்ட் டைம் பார்த்தது அப்படியே எனக்கு இல்லை இருக்குது. ஏன்னா நம்ம தடவை தானே பார்த்து பேசிட்டு வந்தோம். அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளாக என்னாச்சு அப்படின்னா வந்து சார் அப்படிலாம் கிடையாது, நம்மளோட இன்னும் ஒரு சின்ன பையனாக தான் இருக்காரு அப்படின்னு தான் தெரிய வரும். 10:30 மணிக்கு பாட்டு பாடிட்டே உள்ளே வருவார். சார் எல்லாருமே உங்கள் இன்டர்வியூக்கு தான் ஃபேனு, நான் உங்கள் சாங்குக்கு ஃபேன் சார். அப்படி ஒரு சாங் ஒன்று பாடிட்டு வருவார். அது இன்னும் ஒரு சாங் நல்லா ஞாபகம் இருக்குது, சங்கீத ஸ்வரங்கள் எலே கடுக்கா இன்னும் இருக்கான்னு அப்படியே ஹெட்ஷேக் பண்ணிட்டு ஒன்று வருவார். அதை நான் அங்கேருந்து தூரத்துலேருந்து ரசிச்சுட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் அவரை பார்த்துருக்கேன். அப்புறம் அவரோட ஸ்மைலுக்கும் ஃபேனு. எந்த ஒரு ஸ்மைல் பண்ணார்னா ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணுவார். இந்த மாதிரி சார் இப்படி தான் பார்த்துட்ருக்கேன். ஒரு ஷோக்கு மட்டும்தான் என்னை எடுத்தார். ஒரே ஒரு ஷோப்பா இது மட்டும் பண்ணு அப்படின்னாரு. அப்படியே நாளாக என்ன ஆகுனா கிட்டத்தட்ட ஒரு 10 ஷோ பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு, என்ன 10 ஷோ பண்ணுறோம், ஏன் அப்படி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ நான் ஒரு சேனல் போகிறேன், சேனல் போயிட்டு இந்த ஷோ பண்ணுவீங்களா? பண்ணுவோம் சார். அந்த ஷோ பண்ணுவீங்களா? பண்ணுவோம் சார். இன்னொரு ஷோ, இந்த ஷோ பண்ண தெரியுமா? தெரியும் சார். அப்படி சார் இப்போ அந்த 10 ஷோ எனக்கு கொடுத்தாரு இல்லையா. ஸோ நான் எந்த சேனல் போனாலும் அவங்க ஏதாவது ஒரு ஷோ சொல்லும் போது நான் இங்கே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அந்த சேனல் எனக்கு வேலையே கிடைக்குது. ஸோ அது எல்லாமே என்னை ட்ரெயின் பண்ணியிருக்காருன்னு எனக்கு இப்போ தான் அது புரிஞ்சுது. அப்போ தான் வந்து தெரிய வருது, ஓகே இதெல்லாம் வந்து நம்மளை ட்ரெயின் பண்ணியிருக்காரு, நமக்கு அது தெரியாமல் இருந்திருக்கு அப்படின்னு இப்போ தான் லேட்டாக எனக்கு அது புரிய வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி எங்கே போனாலும் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனிஸ் நேம்லாம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கடைசியாக ஒர்க் பண்ணும்போது டூரிங் டாக்கீஸ்ன்னு பேர் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இருந்த அவங்களோட ரியாக்ஷன், இந்த டூரிங் டாக்கீஸ் சொல்லும்போது ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். சார்ட்டி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா எப்படி அப்படின்ற அந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு மரியாதை கொடுக்குன்னா அது டூரிங் டாக்கீஸ் மட்டும்தான் சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஃபஸ்ட்டு தேங்க்யூ சார், லவ் யூ சார். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்டர்வியூஸும் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார், டயர்டே ஆக மாட்டார், எத்தனை ஷோ இருந்தாலும் பண்ணிகிட்டே இருப்பார். நான் ஒரு தடவை மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன், ஒரு நாள் நான் அது அவரை விட ஒரு ஷோ எச்சா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் அதை பீட் பண்ண முடியல, அவர் தான் என்ன பீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதே மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் சார், எனர்ஜியாக இருங்க. லவ் யூ சார்.
என் பேர் ரமேஷ். நான் கேமராமேனாக டூரிங் டாக்கீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் டூரிங் டாக்கீஸ்னால் யூடியூப் சேனல்னாவே காமனாக நான் சேட்டலைட் சேனலில் தான் நிறைய ஒர்க் பண்ணேன். யூடியூப் சேனல்னாக்கா சும்மா இருக்கும், ஒரு ரூம் இருக்கும், இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன். சாரை பார்த்து நான் வியந்தது என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டாக இவர் வந்தார்னா ஒரு எழுந்து நிற்கணும், ஒரு மரியாதை எதிர்பார்ப்பார், ஒரு இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்ற மாதிரி நினச்சேன். ஆனால் இவர் கொடுத்துருக்க ஃப்ரீடம் எல்லா இடத்துலையும் பார்த்தா ஒரு எடிட் ஷூட் உள்ள வந்தார்னா கூட எல்லோரும் அவங்க ஒர்க்கப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவருக்கு சேர் இல்லைனா கூட ஒரு பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார். எழுந்து நின்னா கூட ஏன்ப்பா உட்காருப்பா அப்படின்ட்டு போவார். இவர் வரக்குள்ளெல்லாம் எழுந்திருக்குன்னு நினைப்பேன். இவங்க ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏதாவது கரெக்ஷன் சொன்னோம்னா பண்ணுங்க நாங்கள். நான் இது சேட்டலைட்டில் பார்க்கலாம் அப்படி ஒரு ஆர்டராக தான் இருக்கும். சேட்டலைட்டோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப வியப்பாக இருக்குது. அதே போல் ஒரு சிவாஜியை பற்றியே எந்த ஒரு இன்டர்வியூ கேட்டாலும் இவர் புதுசாக கேட்குற மாதிரியே பேசிக்கிட்டு அப்படியான்னு கேட்டுட்ருக்காரு. நான் ஒரு 20 நிமிஷம் கிடைச்சாவே விஜேங்க வந்து குறுக்கிட்டு நம்ம பேசினா தான் இந்த இன்டர்வியூ நல்லா இருக்குன்ற மாதிரி பேசுகிற இடத்துல இவர் நீங்கள் பேசுங்க எல்லாமே எனக்கு புதுசு இப்போ தான் கேட்குற மாதிரின்றத பார்த்து ரொம்ப இது பண்ணிவிட்டு நான் பின்னாடி இருக்கவங்கலாம் சொன்னேன், யூடியூப் சேனல்னால் சேனலுக்கு சேட்டலைட்டுக்குன்னு வித்தியாசம் இல்லை, உழைப்பு ஒர்க்குன்றது எல்லா இதுலேயும் இருந்தாவே நல்லா இருக்குன்னுட்டு சாரை பார்த்து வேந்தது. இந்த இடம் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். என் பேர் அர்ஜுன். நான் இங்கே வந்து 1 மந்த்தாக தான் ஜாயின் பண்ணி 1 மந்த் தான் ஆகுது. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப் அஸ் அ கேமராமேனாக. நம்ம மியூசிக் ப்ரொடியூசர், அதுதான் என்னோடய மேஜர் திங். இங்கே இப்போ தான் நான் லேர்ன் பண்ணிருக்கேன். இதுதான் என் ஃபர்ஸ்ட் ஜாப். இப்போ தான் வந்து லேர்ன் பண்ணிருக்கேன். ஐம் ஹாப்பி டு இந்த மாதிரி ஒரு மென்டார் கிடச்சதுக்கும் என்னோடய சீனியர் கேமராமேன் அண்ட் என்னோடய க்ரூஸ் எடிட்டர்ஸ்லேருந்து எல்லாருமே ஸோ ஃப்ரெண்ட்லியான ஒரு க்ரூ. அண்ட் அந்த இடத்துல ஒரு பிகினராக நான் இங்கே வந்து லேர்ன் பண்ணிருக்கேன். அண்ட் இங்கே வந்து தான் என்னோடய ஃபஸ்ட் யூடியூப் செக்மெண்ட்லேருந்து எல்லாமே நான் ஆக்சுவல் டோட்டல் பிகினர். எனக்கு ஸோ சப்போர்ட்டிவான ஒரு லேர்னிங் கிடச்சதில் ஐ எம் தேங்க்யூ ஃபார் திஸ். ஹாய், என் பேர் வந்து வினோத். நான் ஜாயின் பண்ணி இன்னும் 1 மந்த்து கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எடிட்டர், கேமராமேன், விஜே எல்லாத்தையுமே சார் பண்ண சொன்னார். ஸோ ப்ரெஸ் மீட்டுக்கும் அமுச்சு விட்டார். அதுக்கடுத்து வந்து இன்டர்வியூ எடுக்க அண்ட் அடுத்து வந்து லென்ஸுமே கேமராமேனாக ஒர்க் பண்ணேன். எதையுமே வந்து இவன் பண்ணுவானா பண்ண மாட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு இது இல்லாமல் நம்பினார், 100% நம்பினார். ஒர்க்குமே பார்த்துட்டு ஃபீட்பேக் எல்லாம் சொன்னார். அண்டு செகண்ட் ஒன்றுனா, சப்போஸ் எதாவது மிஸ்டேக் பண்ணாலோ எதுனாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கூப்பிட்டு பேசிடுறாரு. இந்த பையன் இதை பண்ணியிருக்க மாட்டான், கூப்பிட்டு வச்சு ஏன் இப்படி பண்ண அப்படின்றது. ஸோ 100% நம்புறாரு. அந்த நம்பிக்கைக்கு ஹார்டாக ஒர்க் பண்ணுவேன் சார். டாக்கீஸோட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டாடுறதோட கடிச்சுக்கவா ரெடி சுத்தி விடுங்க. மழையோடு நனையும் புது பாடல், நீதான் அழகான திமிரே அடியே. நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிசா, காதலிச்ச சீரியஸா, விட்டுட்டாலே கேர்லெஸ்ஸா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.